ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு செய்யலாம். வெள்ளரிக்காய் போட்டால் நீர்த்து போயிடும், தண்ணி விட்டு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ தண்ணி விடாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை இந்த பீலரில் பீல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா பிஞ்சு வெள்ளரிக்காயாக கிடச்சிச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணாதீங்க. இதோட ஸ்கின் நல்லா ஹார்டாக இருக்குது, அதனால தான் நான் இதை பீல் பண்ணி எடுக்க போகிறேன். குக்கும்பரில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சம்மர் டைம்லலாம் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியோட ஹீட் வந்துட்டு ரிடியூஸ் ஆகும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குக்கும்பரில் விட்டமின்ஸ் அப்புறம் மினரல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. கலோரி இதில் ரொம்ப கம்மி. அதனால் நம்ம குக்கும்பர் அப்புறம் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இது கூடலாம் சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு தலை எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களாம் இதை வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹீட் நல்லா குறையும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக பீல் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் அப்புறம் அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அப்படியே நம்ம வந்து தயிரில் போட்டோம் அப்படின்னா நல்லா நீர்த்து போயிடும் சீக்கிரமாகவே. அதனால் நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இதை ஜூஸ் போட்டு நான் குடிச்சிடுவேன். ஸோ இப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த சீட்ஸு அப்புறம் வாட்டர் கண்டென்ட்டோடு போட்டோம் அப்படின்னா நல்லா நீர்த்து போயிடும். அதனால தான் நான் இதை எடுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கும்பர் வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். அதே மாதிரி ஃபேஸில் ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ் அப்புறம் டார்க் ஸ்பாட்டு, ட்ரை ஸ்கின்னெல்லாம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இதை அரைச்சி பேக் மாதிரி ஃபேஸ்க்கு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா ஸ்கின் க்ளோ கொடுக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும். நான் இதில் பாதியை குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சிலர் இதை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு பிடிக்காது அப்படின்னா லைட்டாக வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துப்பாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா அப்படி சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் இதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணதுனால அந்தளவுக்கு பச்சை ஸ்மெல் வராது. நான் வந்துட்டு இப்படியே வேக வைக்காமல் இப்படியே போட்டுக்குவேன். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்படி கட் பண்ணி சாப்பிட பிடிக்காதவங்க கிரேட்டர் வச்சு துருவியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்கிற கிரேட்டரில் துருவாதீங்க, ஏன்னா தண்ணி வந்துட்டு நிறைய வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி பெரிய ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேட்டரில் வந்துட்டு ஃபுல்லாக துருவி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதை ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக துருவி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி துருவி போட்டோம் அப்படின்னா வாயில் கடிப்படாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைட்டா. நான் இப்போ வந்துட்டு 1 இன்ச் வந்துட்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீங்கள் துருவி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கத்தியில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வாயில் கடிப்படாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பெருசாக இருந்து வாயில் கடிப்பட்டுச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறி போயிடும், ஒரு மாதிரி காரமாக இருக்கும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் பச்சடியை குஸ்கா அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இது கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட போகிறேன். ஸோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சடிக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். ஸோ பெருசாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நல்லா ஸ்லைஸ் மாதிரி போட்டு பெருசாகவும் சாப்பிட்லாம். பட் ஆனால் எனக்கு இப்படி தான் பிடிக்கும், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் ரொம்ப அதிகமாக, குக்கும்பரோட அதிகமாக ஆனியன் போடக்கூடாது, டேஸ்ட் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அதனால் ஆனியன் ஒரு சின்ன குட்டி சைஸு 2 ஆனியன் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அப்புறம் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டிங்களாவே அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும், கொத்தமல்லி ஸ்மெல்லோட. ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த குக்கும்பரில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டெல்லாம் ரிமூவ் ஆயிரும், கீழே வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால பச்சடி தண்ணி விட்டு போகாது. இப்போ பச்சடிக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். சிம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் பாதி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துக்கிறேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிம்மில் வைங்க, இல்லை அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தயிரை வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை வந்துட்டு ஸ்பூனோ இருந்துச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கலக்கி நல்லா அடித்து விட்டுக்கோங்க. ஒரு இடத்துல கெட்டியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீர்த்து போன மாதிரி ஆகிப்போயிடும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஸ்கில் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைத்தா செய்யும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சால்ட்டு போட்டு வச்சுருந்த குக்கும்பரை எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம், அதில் இருக்கிற தண்ணியெல்லாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ரைத்தா ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி தனியாக பிரிஞ்சு வராது. இப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கையிலேயே அந்த குக்கும்பரை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து. இப்போ எக்ஸஸ் வாட்டரை ஃபில்டர் பண்ண குக்கும்பரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மீது வச்சுருந்த கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது கூட இப்போ நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தயிருக்கு தேவையானதை சேர்த்துருக்கேன். இந்த தாளித்து வச்சுருந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். தாளிப்பு நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. ஹீட்டாக சேர்த்துனோம் அப்படின்னா தயிர் திரிஞ்சு போயிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சால்ட்டை தயிர்லேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தயிர் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தயிர் பச்சடி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.